ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அரை குழிக்கரண்டி எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, கருவேப்பில்லை, ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அது நல்ல வாசனை டேஸ்ட்டு கொடுக்கும். 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு எடுத்தோன்னா தக்காளி மசிஞ்சிரும். இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி பச்சை வாசனை போன பிறகு அரை கிலோ உருளைக்கிழங்கை லைட்டாக வேக வச்சு வச்சுருக்கேன். ரொம்ப வேக வைக்கல, பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வேக வச்சு வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கிண்டி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா பாதி வெந்துடும். திரும்ப நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்ப ஒரு முறை மூடி போட்டு எடுத்தோன்னா நல்லா வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிருக்கும். இதுமாதிரி பிடிச்சிச்சின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா சுரண்டி விட்டு நல்லா கிண்டும் போது இந்த மாதிரி சுருண்டு வரும். இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு ரெடி. இதே எப்படி நீங்களும் பண்ணி பாருங்கள்.